ஹாய் எவ்ரிவன், வேதம் சேனலுக்கு உங்க அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய கிளையண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனாங்க. டைட்டா வந்து அது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆனாங்க. மஞ்சு பார்கவி இன்னைக்கு நம்மளோட சில எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் மஞ்சு பார்கவி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 years பேக் ஜெனடிக் பிரைட் ப்ரொஃபைலிங்காக என்ன பார்க்க வந்தாங்க. அது வந்து 4 years பேக் 4 years ஒரு 5 years இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் வரும்போது வந்து நிறைய சிந்தனை நிறைய ப்ராப்ளம்ஸோட வந்தேன். அப்போ வந்து என்னோட நான் இருந்த மென்டல் ஸ்டேட்டும் இப்போ வந்து நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. வந்து நம்ம வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளையும் மன ரீதியான பிரச்சனைகளையும் நம்ம அடிக்கடி ஹேண்டில் பண்ணணும். மெயினா வந்து ஒரு விஷயத்த வந்து பேசி அதை வந்து பேசி அந்த ஆத்திரமோ அழுகையோ அதை வந்து வெளியே வச்சுட்டு லெக்கோ பார்க்கணும் அப்படின்றது வந்து அவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது எனக்கு தெரிஞ்சது, புரிஞ்சது. அதை நான் ப்ராக்டிக்கலாவும் வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு 2 years முன்னாலும் அவங்க பார்க்கும்போது சில பிரச்சனைகள்லாம் நான் பேசும்போது அழுத்திருக்கு. இப்போ வந்து அதே விஷயத்த வந்து நான் பேசும்போது எனக்கு அந்த அழுது வருது. அதுதான் நான் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இஷ்யூவை வந்து நான் கடந்து வந்திருக்கேன் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சு அதை வந்து பேசுறதோட நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுறதையே வந்து இப்போ அவாய்ட் பண்ணுவேன். வாட் நெக்ஸ்ட், அதாவது எவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து லைஃப்ல வந்தாலும் அது வந்து கடந்து போகணும். வாட் நெக்ஸ்ட் அப்படின்றத நோக்கி வந்து நம்ம போகணும் அப்படின்ற மைண்ட் செட்க்கு வந்துடுவோம் அப்படின்னா யூனிவர்ஸே வந்து நம்மள வந்து போகும். ஸோ அந்த அளவுல வந்து நான் ஒரு ஃபீல் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பேச மாட்டோம். பட் வந்து எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தாலும் இல்ல கஷ்டமா இருந்தாலும் என்னமோ தெரியல அவங்க கிட்ட நான் பேசுவேன். பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆனா வந்து அப்படி நான் பேசி அவங்க கிட்ட வரும்போதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒன் மோர் திங், நீங்க வரும்போது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா அந்த டைம்ல இருந்தீங்க. இன்னைக்கு அவங்க ஒரு லாயரா நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். நான் பேசிக்கலி வந்து பிஎட் படிச்சிருக்கேன். பிஃபோர் மேரேஜ் வந்து டில் மேரேஜ் ஒரு 5-6 years வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா மேரேஜ் ஹஸ்பண்ட் ஐடியில இருந்ததுனால நாங்கள் நிறைய லொகேஷன்ஸ் இருந்தோம். வேலை இருந்ததுனால நான் அப்படியே ப்ராக்டிஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களை பார்க்கணும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். ஸோ நான் வந்து என்னோட கேரியர் பத்தி லிட்டரலி சொல்லணும்னா வந்து எனக்குன்னு ஒரு கேரியர் வந்து நான் அமைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம மைண்ட் செட் மாறும்போது வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளை தேடி வரும். நமக்கு உண்டான ஒரு இடம் வந்து எங்கேயோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது வந்து நான் ரியலா ஆக்சுவலி நீங்க நெட்வோ பண்றீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தானே நமக்கு வேணுங்கிறது தேடி வரும். அதுதான் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட கொஸ்டின்ல பார்க்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.